வணக்கம். புலால் மறுக்கிறதுங்கிறது வெறும் ஒரு சாப்பாட்டு பழக்கம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஆழமான அறிவியல், ஆன்மீக உண்மைகள் இருக்குமா? வாங்க, தமிழ் ஞானிகளோட பார்வையில நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவோம். நம்ம குடல்ல ஆரம்பிச்சு ஞானம் வரைக்கும் போற இந்த பயணத்துல என்ன இருக்குன்னு நாம இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கோம் இல்லையா? சில நாள் காலையில எழுந்திருக்கும் போதே ரொம்ப சோர்வா இருக்கும். திடீர்னு நம்ம மனநிலை மாறும். இதுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு காரணமா இருக்குமா? நீங்க நினைக்கிறத விட இதுக்கான பதில் ரொம்ப ஆழமானது. அதுவும் நம்ம குடலுக்குள்ளேயே தான் அது ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இந்த பயணத்துல எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். முதல்ல நம்ம உடம்போட அடித்தளமான குடல், அப்புறம் நம்மளோட இரண்டாவது மூளைன்னு சொல்ற குடலோட ரகசியம், அடுத்ததா பிராணசக்தி, அதாவது நம்ம உடலோட கரண்ட், அதுக்கப்புறம் வள்ளுவர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் நம்ம ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான பார்வையா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல் பகுதி எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், நம்மளோட செரிமான மண்டலம். நாம சாப்பிடுற சாப்பாடு உள்ள போனதும் என்னதான் ஆகுது? குறிப்பா இறைச்சி சாப்பிட்டா அதுக்கு என்ன நடக்குது? இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவர உணவு, அதாவது நம்ம காய்கறி பழங்கள்லாம் ஒரு 18ல இருந்து 24 மணி நேரத்துல செரிமானம் ஆகிடும். சிம்பிளா சொன்னா ஒரு நாள்ல வேலை முடிஞ்சிடும். ஆனா இறைச்சி உணவு, அது நம்ம உடம்ப விட்டு வெளியே போறதுக்கு 48ல இருந்து 72 மணி நேரம் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 3 நாள் நம்ம குடலுக்குள்ளேயே தான் இருக்கு. இப்போ இது கூட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். நம்ம உடம்போட சராசரி வெப்பநிலை என்ன? எப்பவும் 37 டிகிரி செல்சியஸ் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த 3 நாளும் அந்த இறைச்சி நம்ம உடம்புக்குள்ள 37 டிகிரி வெப்பத்துல இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு இறைச்சி தொண்ட வெளியில இதே வெப்பத்துல வச்ச என்னாகும்? அதேதான், அதுக்கு பேருதான் அழுகல் அல்லது பியூட்டிஃபேக்ஷன். நம்ம குடலுக்குள்ள 3 நாள் தங்கியிருக்கிற அந்த இறைச்சி அந்த 37 டிகிரி வெப்பத்துல மெதுவா அழுக ஆரம்பிக்குது. அப்படி அழுகும்போது அதிலிருந்து உருவாகிற நச்சுப் பொருள்கள் நம்ம குடல் வழியா உறிஞ்சப்பட்டு நேரா ரத்தத்துல கலக்குது. இதுதான் நமக்கு வர தீராத சோர்வுக்கும் மந்தமான உணர்வுக்கும் ஒரு முக்கிய காரணம். ஓகே, குடல்ல நச்சுக்கள் சேர்ந்தா உடம்பு சோர்வாகுது, இது சரி. ஆனா இது நம்ம நம்மளோட மனநிலையே எப்படி பாதிக்குது? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். குடலுக்கும் மூளைக்கும் இருக்கிற அந்த ரகசிய தொடர்பை இப்ப பார்க்கலாம். இத பாருங்க, இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உண்மை. நம்மள சந்தோஷமா வச்சுக்கிற செரோட்டோனின் ஒரு ரசாயனம் இருக்கு. நம்மளோட மனநிலையை நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இதுல 90% நம்ம மூளையில இல்ல, நம்ம குடல்ல தான் உருவாகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, குடல் ஆரோக்கியமா இருந்தா தானே மனசும் ஆரோக்கியமா இருக்க முடியும். இதுக்கு அறிவியல் ரீதியா ஒரு பெயர் இருக்கு, என்டரிக் நர்வஸ் சிஸ்டம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம குடலை சுத்தி கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி அமைஞ்சிருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது நம்ம மூளையோட உதவி இல்லாமலேயே சில வேலைகளை செய்யக்கூடியது. அதனாலதான் இத ரொம்ப பொருத்தமா இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த குடல்ல இருக்கிற இரண்டாவது மூளையும் நம்ம தலையில இருக்கிற முதல் மூளையும் எப்படி பேசிக்குது? அதுக்கு நடுவுல வேகஸ் நரம்புன்னு ஒரு தகவல் நெடுஞ்சாலை, ஒரு ஹைவே இருக்கு. இப்போ நம்ம குடல் நச்சுக்களால பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ஹைவே வழியா மூளைக்கு தொடர்ந்து தப்பான சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும். இதனாலதான் நமக்கு மன அழுத்தம், கோபம், பதட்டம் மாதிரியான உணர்வுகள் அதிகமாகுது. இப்போ இந்த உடல் மன தொடர்ப இன்னும் ஒரு படி ஆழமா எடுத்துட்டு போவோம். நம்ம உடலோட தூய்மைக்கும் நம்மளோட உயிர் ஆற்றல், அதாவது பிராணசக்திக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம். இது உடம்போட மின்சார மாதிரி. இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். பாருங்க, குடல் சுத்தமா இருந்தா அதிலிருந்து வர்ற ரத்தமும் சுத்தமா இருக்கும் இல்லையா? ஏன்னா ரத்தத்துல எந்த நச்சுக்களும் கலக்காது. ரத்தம் சுத்தமா இருந்தா அது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் நல்ல ஊட்டச்சத்து எடுத்துட்டு போகும். இதோட நேரடி விளைவு நம்ம நரம்பு மண்டலம் நல்ல பலம் பெறும். இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். நரம்புகள் பலமா இருந்தாதான் நம்ம உடலோட உயிர் ஆற்றல், அதாவது பிராணசக்தி, அத ஒரு பயோ எலக்ட்ரிசிட்டி, அதாவது உயிரி மின்சாரம்னு கூட சொல்லலாம், அது எந்த தடையும் இல்லாம உடம்பு முழுக்க பாயும். பிராணசக்தினா என்ன? சித்தர்கள் மற்றும் யோக மரபுல சொல்ற நம்ம உடம்போட உயிர் ஆற்றல் தான் அது. அது நம்ம உடம்புல இருக்கிற 72,000 நாடிகள், அதாவது எனர்ஜி சேனல்ஸ் வழியா பாயுது. ஆனா குடல்ல இருந்து வர்ற நச்சுக்கள் இந்த ஆற்றல் பாதைகள்ல அடைப்புகளை ஏற்படுத்துது. இதனால நமக்கு ஒரு மந்தமான, சுறுசுறுப்பு இல்லாத தாமச குணம் வருது. நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்பவே குறைஞ்சிருது.
பாருங்க, உடம்பு சுத்தமா இருந்தாதான் மனசு தெளிவா இருக்கும்னு இப்போ இருக்கிற அறிவியல் சொல்லுது. ஆனா இந்த விஷயம் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் ஞானிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. வாங்க, அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேப்போம். முதல்ல திருவள்ளுவர். அவர் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேக்குறாரு. தன்னூன் பெருக்கற்கு தான் பிறிது ஊனுண்பான் எங்கனம் அருள். அதாவது தன்னோட உடம்ப பெருசாக்குறதுக்காக இன்னொரு உயிரோட உடம்ப சாப்பிடுறவன் கிட்ட அருள், அதாவது கருணைங்கிற உணர்வு எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காதுன்னு அடிச்சு சொல்றாரு. அடுத்ததா திருமூலர். அவர் இன்னும் கடுமையா ஒரு எச்சரிக்கை விடுகிறார். பொல்லா புலாலை நுகரும் புலையரை தீவாய் நரகத்து மல்லாக்கத் தள்ளி மரித்து வைப்பாரே அப்படிங்கிறாரு. அதாவது இந்த இறைச்சிய சாப்பிட்றவங்கள யமதூதர்கள் நரகத்தீல தள்ளி ரொம்ப துன்புறுத்துவாங்கன்னு சொல்றாரு. அன்பே சிவங்கிற தத்துவத்துக்கு இது நேரெதிரானதுங்கிறது அவரோட கருத்து. கடைசியா வள்ளலார். அவர் இந்த விஷயத்துல எந்த சமரசமும் செஞ்சிக்கல. ரொம்ப தெளிவா அறுதியா சொல்றாரு, புலால் உண்ணுபவர் எவராயினும் அவர்களுக்கு கடவுளின் அருள் கிடைக்காது. நீங்க வேற எவ்ளோ நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சரி, புலால் சாப்பிட்டா இறை அருள் கிடைக்காதுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. ஆக இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஞானிகளோட பார்வையில சாப்பாடுங்கிறது வெறும் உடம்போட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது ஒருத்தரோட ஆன்மீக வாழ்க்கையோட அஸ்திவாரமாவே இருக்கு. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து பார்க்கலாம். பாருங்க, இது எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருக்குன்னு. முதல்ல உடல்நிலை. புலால் குடல்ல அழுகி நச்ச உருவாக்குது. இதனால ரெண்டாவதா மனநிலை பாதிக்குது. அந்த நச்சு மூளைய பாதிச்சு மன அமைதியை கெடுக்குது. மூணாவதா ஆற்றல் நிலை. இந்த நச்சுக்கள் பிராண ஓட்டத்தை தடப்பண்ணுது. கடைசியா ஆன்மீக நிலை. உடல் சுத்தமா இல்லாம அருள் ஞானம் அடைய முடியாம போகுது. குடல்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன விஷயம் ஞானம் வரைக்கும் பாதிக்குது. கடைசியா நாம எல்லோருமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். நாம சாப்பிடுற உணவு வெறும் உடலுக்கு மட்டும்தானா, இல்ல அத நம்ம உயிருக்கும் சேர்த்துதானா? யோசிச்சு பாருங்க.